உறவுகள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். பாண்டியன் ஸ்டோர்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு பொண்ணுக்கு துணிச்சல் இருக்கலாம், அதில் தப்பே கிடையாது. ஆனால் ஒரு அசாத்திய துணிச்சல் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, நம்மளால் முடியாததா பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு அசட்டு துணிச்சல், அதில் போயிட்டு மாட்டிக்கிறாங்க நம்ம ராஜி. ஸோ இவங்க பண்ணது எல்லாமே இப்போ நடக்கிறத பற்றி பார்க்கும்போது அவங்க பண்ணிகிட்டு இருக்கிறது தப்பு தான், தெரியாமல் வந்துட்டாங்க அப்படின்னு நினைக்கிற எல்லாருமே நம்மளோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோக்கு சின்னதை லைக்கை மட்டும் கொடுங்க. ஸோ இப்போ கதைப்படி என்ன நடக்குது அப்படின்னா, அங்கே இருக்கிற அந்த மாஸ்டர்ஸாக இருக்கட்டும், அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே வந்துட்டு ராஜியை மட்டுமே டார்கெட் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ திரும்ப போய் அவங்களே வந்துட்டு அவங்க ஒரு மாதிரி பண்ணுறாங்க, மிஸ்பிஹேவ் பண்ணுறது நல்லாவே ராஜிக்கு தெரியுது. ஸோ இது எல்லாத்தையுமே வந்து கதிர்கிட்ட அவங்க சொல்ல முடியாமல் தவிர்க்கிறாங்க. ஏன்னா அவங்க கால் பண்ணி சொல்லலான்னு கால் பண்ணும்போதே, நீ எதுவும் கேட்க மாட்டியா கதிர் அப்படின்னு கேட்கும்போதே அதுக்கு கதிர் என்ன சொல்கிறாரு, நீ இஷ்டப்பட்டு தானே போன, நீ ஓகேவாக தான் இருப்ப அப்படிங்கிற மாதிரி அவரே ஒரு அனலைஸ் பண்ணிடுறாரா. அதனால இவங்க சொல்லாமல் அப்படியே ஸ்டாப் பண்ணிடுறாங்க. இருந்தாலும் கதிர்க்கு வந்துட்டு ஏதோ மனசில் உறுத்திட்டே இருக்குது அப்படிங்கிறனால தான் அந்த அவரோட ஃப்ரெண்டு மூலமாக அந்த ஈவெண்ட் எல்லாமே கண்டக்ட் பண்ணுற அவர்கிட்ட வந்துட்டு கால் பண்ணி கேட்டு, அந்த மாதிரி ஒன்று அப்படி நடக்கவே இல்லை அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லிடுறாரு. அந்த மாதிரி ரிஜிஸ்டர்லேயுமே எதுவுமே இல்லை அப்படின்னு சொன்னதுக்கப்புறமே கதிர்க்கு வந்துட்டு ஒரு டவுட் வந்துடுது. ஸோ அப்போ ராஜி அங்கே சேஃபாக இருக்காளா என்னன்னே தெரியலையே, தனியாக வேற போயிட்டாலே அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாரு. இருந்தாலும் வீட்டில் சொன்னால் கண்டிப்பாக திட்டுவாங்க. ஏன்டா நீ தனியாக விட்டுட்டு வந்தேன்னு வேற மாற்றி திட்டினாங்க. அவங்க சொல்லு பேச்சு கேட்காம திரும்பி போனது வந்து ஒரு சைடு கோபம் இருந்தாலும் கூட ஏன் நீ போகலை அப்படிங்கிற மாதிரி ஒரு கேர் பண்ண மாதிரி தான் திட்டிட்டு அவங்க வந்து கோபப்பட்டாங்க. அதனால் இவர் வீட்லேயும் சொல்லாமல் மறைக்கிறாரு. இந்த விஷயம் என்ன ஆகுதுன்னா, நம்ம வீட்டில் இருக்கவே இருக்காங்க சுகன்யா, எதுவாக இருந்தாலும் பற்ற வைக்கிறதுக்கு. உடனே கிளம்பி நேராக அங்கே போயிட்டு எல்லாருமே ஆஸ் யூஷுவல் அந்த டைனிங் டேபிளில் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இவங்களும் போய் ஜாயின் பண்ணுற மாதிரி உட்காந்துட்டு கேஷுவலாக பேசுகிற மாதிரி பேசுகிறாங்க. ஸோ அந்த டைமில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, குமார் வேற ஒரு மாதிரி டல்லாக இருக்காரு அப்படிங்கிறனால அவங்கக்கிட்ட கொஞ்சம் நார்மலாக பேசிட்டு, அடுத்ததாக அத்தை உங்களுக்கு நடக்கிற விஷயமெல்லாம் தெரியுமா தெரியாதா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. என்ன தடி சொல்கிறவ அப்படின்னு சொல்லி பாட்டி கேட்குறாங்க. உடனே அவங்கக்கிட்ட சொல்கிறாங்க, வேறு எதை பற்றி சொல்ல போகிறேன், எல்லாமே நம்ம ராஜியை பற்றி தான் அப்படின்னு சொன்னோன்னே, உங்ககிட்ட நான் எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன், அங்கே இருக்க கதையை இங்கே வந்து சொல்லாதன்னு சொல்லிவிட்டு நீ ஏதாவது முடிச்சு விட்டு போயிடுவேன், அப்புறம் இவங்க போயிட்டு அங்கே மல்லு கட்டிட்டு நிற்பானுங்க, இதெல்லாம் தேவையா, நீ எதுவுமே சொல்ல வேணாம், அங்கே நடக்கிறது அதுங்க பாட்டுக்கு நடக்கட்டும், இங்கே நடக்கிறது இங்கே பாட்டுக்கு நடக்கட்டும், நீ அமைதியாயிரு அப்படின்னு சொல்லும்போது இவர் உடனே ஆரம்பிச்சிடுறாரு ராஜியோட சித்தப்பா. என்ன ஆத்தா, உன் பேத்திக்கு வந்துட்டு சப்போர்ட் பண்ணிட்டு நிற்கிறியா, உனக்கு உன் பேரெல்லாம் முக்கியம் இல்லை அப்படிங்கிற மாதிரி அவர் திரும்பவும் ஸ்டார்ட் பண்ணுறாரு. உன்னை நீ என்னம்மா ஆச்சு சொல்லுமா அப்படின்னோடனே, அது ஒன்றும் இல்லை, இந்த மாதிரி தான் ஆச்சு மாமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் அவங்க புட்டு வச்சிடுறாங்க. டான்ஸ் ஷோக்கு போயிருக்காங்க, அவங்க வேண்டான்னு தான் சொன்னாங்க, இருந்தாலும் கிளம்பி போயிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் இவங்க உண்மையை தான் சொல்கிறாங்க. இருந்தாலும் ஒரு பற்ற வைக்கிற மாதிரி ஒன்று பண்ணிட்டாங்க இல்லையா. ஆனாலும் அவர் ராஜியோட சித்தப்பா என்ன சொல்கிறாருன்னா, ஆமாம் அவன் பாண்டியன் நல்லா கூட வேணான்னு சொல்லியிருப்பான்னு, அது மூலமாக 10 லட்ச ரூபா வருதுன்னா அதை வச்சு ஏதாவது பண்ணலாங்கிற மாதிரி அவன் பிளான் போட்டிருப்பான். என்னென்ன அதெல்லாம் கேட்டுட்டு அமைதியாக உட்காந்துட்டு இருக்கீங்க, நம்ம வீட்டு பிள்ளைய அவன் வந்துட்டு ஆட விட்டு சம்பாதிக்க பார்க்குறானா, இவெல்லாம் ஒரு ஆம்பளையானே, என்னென்ன வானே நாக்கப்படுங்கிற மாதிரி 4 வாரத்தை கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு குமாரை கூப்பிட்றாங்க. குமார் வந்து வர்றதுக்கு ரெடியாக இல்லை. ஏன்னா ஏற்கனவே பண்ண விஷயத்திலே வந்துட்டு நம்ம மேலே தப்பு இருக்குது அப்படிங்கிறனால அவர் ரொம்பவும் வருத்தப்பட்டு கஷ்டப்பட்டுட்டு தான் இப்போ இருக்காரு. அந்த பழைய குமார் அப்படிங்கிறது இப்போ இல்லை. அதனால் அவரை நான் வரலை அப்படிங்கிற மாதிரின்னு, நீ எனக்கு தான் பிறந்தியாடா அப்படின்னு சொல்லி திட்டிட்டு அவர் நேராக வெளியே போயிடுறாரு. ஸோ பாட்டி பின்னாடியே டே நில்லுடா, ஏதாவது போய் பிரச்சனை பண்ணிடாதடா அப்படின்ட்டு பின்னாடி போன உடனே எல்லாருமே வெளியே வந்துடுறாங்க. நேராக வாசலுக்கு போயிட்டு, பாண்டியா வெளில வாடான்னு கத்துறாரு. இவங்க எல்லாமே உள்ளார இருந்து என்னாச்சுன்னு தெரியல அப்படின்னு சொல்லி நிரோஷா தான் ஃபஸ்ட்டு வெளியே வராங்க. ஸோ பின்னாடியே எல்லாருமே வந்துடுறாங்க. உங்களுக்குலாம் வெக்கமாவே இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே, என்னென்ன திரும்ப ஏதாவது ஒரு பஞ்சாயத்தை கூட்டிகிட்டு வந்துட்டியா அப்படின்னா, நீ என்கிட்ட அண்ணன் கிண்ணன்லாம் பேசுகிறவளை வச்சுக்காத அப்படின்னோடனே, சரி என்ன அதை முதல்ல வந்து சொல்லு அப்படின்னோடனே, உன் புருஷன் எங்க, அவனுக்குலாம் வெக்க ரோசமான எதுவுமே கிடையாது, அவன்லாம் எதுக்கு மூஞ்சில் மீசை வச்சிருக்கான் அப்படிலாம் பயங்கரமாக திட்டுறாரு. என்னதான் உன் பிரச்சனை, தேவையில்லாமல் என் புருஷனை பற்றி பேசுகிறால வச்சுக்காது அப்படின்னோடனே, இதை விட என்ன பண்ணணும், எங்கள் வீட்டு பொண்ணை வந்துட்டு ஆட விட்டு பணம் சம்பாதிக்கிறதுக்கு அனுப்பியிருக்கான், அவன்லாம் ஒரு ஆம்பளை, நீயும் அவனை இது பண்ணிட்டு பேசிகிட்டு இருக்க அப்படிங்கனோடனே அவங்களுக்கு ஷாக் ஆயிடுது. ஓ இந்த விஷயம் வந்து இப்போ அங்கே போச்சு அப்படின்னா அதுக்கு சுகன்யா தான் காரணம் அப்படிங்கிற மாதிரி ராஜி வந்து அவங்கள பார்த்து முறைக்கிறாங்க. ஸோ இவங்க ஒன்றுமே தெரியாத மாதிரி அந்த கேங்லேருந்து தள்ளி வந்து இங்கே பாண்டியன் ஸ்டோர்ஸ் ஃபேமிலியோட இவங்க ஜாயின் பண்ணி நிற்கிறாங்க. ஸோ இதை பார்த்த உடனே சுகன்யாவோட வீட்டுக்காருக்குமே வந்துட்டு கோவம் வருது. இவ தான் போய் ஏதோ வேலையை பார்த்துட்டா சொல்லி வச்சுட்டா அப்படிங்கிறது நல்லாவே தெரிஞ்சிருச்சு இப்போ எல்லாத்துக்குமே. இருந்தாலும் இதை எல்லாத்தையும் தாண்டி அவங்கள சமாளிக்கணும் அப்படிங்கிறதுனால, இதெல்லாம் நாங்கள் ஏற்கனவே எடுத்து சொல்லியாச்சு, சொல் பேச்சு கேட்காம கிளம்பி போயிட்டா அப்படின்னா
இதுக்கு என்னங்க அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு ராஜியோட அம்மா வந்து டக்குன்னு கோவப்பட ஆரம்பிச்சிடுறாங்க. அது எப்படி அன்னைக்கு நான் வந்து எங்கள் வீட்டுக்கு ராஜியை கூப்பிட்டப்ப நீங்கள் என்ன சொன்னீங்க, நான் வந்து அனுப்ப மாட்டேன், என் மருமகளை நான் நல்லா பார்த்துக்குவேன், இங்கே தான் இருப்பாவ அப்படிலாம் சொல்லிட்டு அன்னைக்கு பேசிட்டு இன்றைக்கி வந்து நான் சொன்னதை கேட்கல, சொன்னதைக்கு மீறி அவள் போயிருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டால் என்ன அர்த்தம், கதிர் எங்க அப்படின்னு சொன்னோன்னே கதிரும் உள்ளேருந்து வராரு. அப்போ என் பொண்ணு மட்டும்தான் தனியாக போயிருக்காளா, அவளை தனியாகவே நீங்கள் அனுப்பியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களை நம்பி எப்படி நாங்கள் இது பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பயங்கரமாக கத்துறாங்க. ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு கதிரும் அமைதியாக நிற்கிறாரு. ஸோ பாண்டியன் அந்த டைம் வராரு வீட்டுக்கு. என்ன இங்கே கும்பலாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வந்து பார்த்த உடனே ஆஷிஷோல் இவர் கத்த ஆரம்பிச்சிடுறாரு ராஜியோட சித்தப்பா. ஸோ இவர் எதுவுமே புரியாமல் பார்க்கும்போதே டான்ஸ் ஷோ பற்றி தான் பேசுகிறாங்க அப்படிங்கிறது அரசல் பரசலாக அவரே புரிஞ்சுக்கிறாரு. ஸோ இது எல்லாமே கோவம் வந்து இப்போ கதிர் மேலே தான் திரும்புது. ஏன் அப்படின்னா அந்த பொண்ணு சொல் பேச்சு கேட்காம போச்சு அப்படின்னாலும் நீ கூட போயிருக்கணும்ல, நீ ஏன் போகலை அப்படிங்கிற மாதிரி கதிர்கிட்ட தான் பேசுகிறாங்க. ஸோ இது எல்லாத்தையும் தாண்டி ராஜி வந்து அங்கே இருக்கக்கூடிய ப்ராப்ளத்தை வந்து சால்வ் பண்ணுறதுக்கு கதிர் மட்டுமே தான் இப்போ தனியாக போராட போகிறாரு. ஸோ அவர் என்ன பண்ண போகிறாரு, இல்லை செந்திலையும் கூட சேர்த்துக்கிட்டு அவங்க எல்லாமே போய் அங்கே சென்னையில் போய் அவங்கள மீட் பண்ணி அங்கேருந்து காப்பாற்றி கூப்பிட்டு வர போகிறாங்களா அப்படிங்கிறத இனி வரப்போகிற அந்த எபிசோட்ஸில் தான் பார்க்கணும். ஸோ இதை பற்றின மோர் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா சின்னதை லைக்கை மட்டும் கொடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.